அரங்காவல்துறையில் இருக்கிற ஊரில் அரங்காவல்துறையில் இருக்கு கோயில் கவர்மெண்ட் இருக்குல்ல மகாபுரி ஆயுத மகாபுரி ஆயுத 6 காலத்துக்கு எங்கள் ஊரில் வந்து தான் தலைவருங்க இந்த மரம் நேராக தான் இருந்தது, நடுவில் தானா பயல் வந்தது இல்லை. அப்போதான் ஐயா செஞ்சிட்டார். அப்பர் சுவாமி திருநாகாசு பேர் ரெண்டும் ஒன்று தான். திலகவதி அம்மா அக்கா. அப்பர் பிறந்தது 1400 வருஷம், மேல் கொண்டே 3 வருஷம். ஐயா பிறந்து கொஞ்ச நாள் சுபகலையாக சந்தோஷ வாழ்க்கையில் இருந்தார். 45 வயசுக்கு மேல்பட்டு ஐயாவுக்கு தீராத சூளை நோய் வந்துடுது. ஐயா சூளை நோய் வந்ததுலேருந்து அழுதுகின்னு படுத்துக்கின்னு நிலாங்கண்ணி மாரி மரத்தங்கிழே உருண்டுன்னு கிடக்கிறாரு. திலகவதி அம்மா என்ன பண்ணுறாங்க, தம்பி பிறந்த நேரம் சரியில்லைன்னு நாங்கள் 2 லேடிஸ் வேலை செய்கிற மாரி 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு பெருக்கி வாரி தண்ணி தெளித்து கோலம் வச்சு சிவனுக்கு பூக்கட்டி போட்டு பூஜை பண்ணின்னு வராங்க. பணி செய்ய அப்பர் சுவாமி என்ன பண்ணுறாரு, அக்கா கூட எழுந்திரிச்சு ஹெல்ப் பண்ணான்றாரு. என் தம்பி 4 மணிக்கு எழுந்திருக்கிறேனே, நான் பெருக்கி வாரி தண்ணி தெளித்து கோலம் வச்சு சிவனுக்கு பூக்கட்டி போட்டு பூஜை பண்ணுறேனே, என் கூட எழுந்திரிச்சு பணி செய்யலை. அக்கா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் பிறந்து கொஞ்ச நாள் தானே நல்லா இருந்தேன். எனக்கு 45 வயசுக்கு மேல்பட்டு தீராத வகுத்து வலி வந்துடுதுக்கா. உங்கள் கூட என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். சரி தம்பி, நீ கவலைப்படாதே. எல்லை விட்டு எல்லை தாண்டி பண்டுட்டு திருவி வீரஸ்டாண்டு கோயில் தெரியுமா? திருவதி. அங்கே போய் பங்குனி மாதம் திங்கட்கிழமை இந்த வீட்டை விட்டு அம்மா பூக்குடைய மாட்டிங்கன்னா ஐயா அழவார் பணி செஞ்சிங்கன்னு அங்கே போகிறாரு. அங்கே போனால் கதவு பூட்டிருக்கு. இப்போ என்ன மணி 3? தாத்தா கொஞ்சம் நேரம் சொன்னால் டீ கடை கிளம்பிடுவார். ஏதோ வந்தீங்க, சுவாமி கும்பிட்டீங்க, அவர் எல்லையில் காலை வச்சிங்க, உங்களுக்கு பொறுப்பாச்சு. ஐயா போகிற நேரம் நல்ல நேரம் இல்லை, கதவு பூட்டி இருக்குது. அக்கா என்ன உள்ளே போய் பணி செய்யலான்னு கூட்டின்னு வந்தீங்களே, கதவு பூட்டி இருக்கே, நானும் எப்படி பணி செய்ய? நீ ஏன் தம்பி, நீ பிறந்த நேரம் சரியில்லை, எல்லை விட்டு எல்லை தாண்டி வந்தோம், ஏன்பா வேலைக்கு கவலைப்படுற? திலகவதி அம்மா என்ன பண்ணாங்க, வீட்டில் இப்படி கையை வச்சாங்க, சர்வசாதாரணமாக திறந்துக்கிச்சு. அக்காலும் தம்பி 2 பேரும் உள்ளே போனாங்க. ஐயா உழவார் பணி செய்கிறாரு. திலகவதி அம்மா பூக்கடியை மாட்டிக்கின்னு பூக்கட்டிக்கின்னு சிவனுக்கெல்லாம் பூஜை பண்ணிக்கின்னு வராங்க. பணி செய்ய தீராத வகுத்து வலி சரியாகி போச்சு. அக்கா எல்லை விட்டு எல்லை தாண்டி வந்தோம், எனக்கு சூளை நோய் நல்லாகிடுது, இப்போ எங்கே தம்பி போகலான்னு கேட்குறாங்க. நம்ம திருவாமூர், நம்ம மூலாஷ்டானம், நம்ம கலரூகா, நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடும் வாங்கக்கான்னு கூப்பிட்றாங்க. அள்ளுங்கில்லும் பொடிவையை சித்திரை மாதம் 11:30 மணிக்கு அந்த வீட்டை விட்டு வர சமயத்தில், சிவனே எல்லை விட்டு எல்லை தாண்டி வந்தேன், என் தம்பிக்கு தீராத வகுத்து வலி சரியாகனு வேண்டி படைச்சி அக்காலும் தம்பியும் விபூதி பொட்டலம் சாப்பிட்டு கேணியை திறந்து கேணி தளத்தை கொண்டு சாப்பிட்டு பாடல் பாடிக்கின்னு சந்தோஷமாக சொந்த வீட்டுக்கு வராங்க. நானே 51 வருஷமாக பணி செய்கிறேன், என்ன ஆஸ்பத்திரிக்கு போகல. வீடு வாடகை வீடு தான். இந்த கோயில் வந்து அரசாங்கத்தில் சேரலைங்க. மாயவரம் தினமும் ஆதீன மடான் இருக்குது, இங்கே ஆதீனத்தில் சேர்ந்தவர். 51 வருஷமாக பணி செய்கிறேன், ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன். ஒரு நாள் எனக்கு தலையை வலிக்கும், ஒரு மயக்கமாக இருக்கும். பல்லு விலைக்கு தண்ணி தெளித்து கோலம் வச்சுட்டு இலையை பிரித்து வாயில் போட்டுங்க. இலையை சாப்பிடுங்க. 6 சுவை, காரம், புளிப்பு, இனிப்பு, உரப்பு, கசப்பு, துகப்பு, கரகர, கொய்யா வாசனை அடிக்கும். குழந்தைலாங்களுக்கு குழந்தை இருக்கும், கல்யாணம் ஆகும். அப்பர் பிறந்தது 1400 வருஷம், மேல் கொண்டே 4 வருஷம் ஆகுதுங்க. உங்களாட்ட எங்களுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது, வரவங்க கொடுத்தாதான்.